அம்னோனுக்கு அவன் தலை மேலே அவ்வளோ பெரிய இடி விழுகிறதுக்கு வேற எதுவுமே காரணம் இல்லை, மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டான். அவன் முதல்ல ராஜாவினுடைய குமாரனா இருந்து இப்படிப்பட்ட ஒரு அசிங்கம் பிடிச்ச காரியத்தை செஞ்சது தப்பு. அந்த பொண்ணை வீட்டுக்கு வர வச்சது தப்பு. அவனுடைய நண்பனுடைய ஆலோசனையை கேட்டது மிகப்பெரிய தவறு. அவன்கிட்ட போய் ஆலோசனை கேட்ட உடனே அவன் தப்பான ஆலோசனை சொல்றான். அவங்க அப்பா நோயாளின்னு பார்க்க வந்தார். பார்க்க வந்த அப்பா கிட்ட என் தங்கச்சி வந்து எனக்கு பணியாரத்தை சுட்டி கொடுத்தா நான் சரியாவேன்னு சொல்லி அந்த பிள்ளைய சமைக்க வச்சு, அந்த பிள்ளை சமைச்சு வச்சிருக்கு, சாப்பிடுனா இல்லை நீ எனக்கு பெட்ரூம் வரைக்கும் கொண்டு வா அப்படின்னு சொல்லி துணிகரம் பாருங்க. பெட்ரூம் வரைக்கும் கொண்டு வந்ததுக்கு பிறகு அந்த பிள்ளையினுடைய கையை பிடிச்சி இல்லை இன்னைக்கு நீ தப்பு பண்ண போறேன் அப்படின்னு சொன்னோன்னா அந்த பிள்ளை வேணாயா ஏன்னா ஏன் அப்படின்னா இஸ்ரவேல்ல நீ மதிகட்டவனை போல இருப்பாய், நம்ம நல்லா இருக்காது, பிரச்சனை இல்லை, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலன்னு சொல்லலை, கண்டிப்பாக நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்பாட்ட ஒரு வார்த்தை கேளு, முறைப்படி அவர் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறாரு, நீ அவசரப்படாத, நீ அவசரப்படாத. சத்துருடைய மிகப்பெரிய ஆயுதமே உன்னை அவசரப்படுத்துறது மகனே, உன்னை அவசரப்படுத்துறது மகளே, ரொம்ப கவனம். காலத்துக்கு முன்னாடி நீ அவசரப்படவே கூடாது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் வச்சிருக்கிறாரு. காலத்துக்கு முன்னாடி நீங்க அவசரப்பட்டீங்கன்னா பைபிள் சொல்லுது நீ காலத்துக்கு முன்னாடி இறந்துருவ. நீ ஏன் உன் காலத்துக்கு முன்னாடி சாக வேண்டும்?